ஆண்களவே பார்க்காம வெறி கொண்டு சுத்திட்டு இருக்கிற கன்னியாஸ்திரிகள் ஹாஸ்டலுக்குள்ள இளமையான நம்ம ஹீரோ போய் மாட்டிக்கிறான். தினம் தினம் ஒவ்வொரு கன்னியாஸ்திரியா அவனை வேட்டையாடுறாங்க. ஹீரோவை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப எராட்டிக்கா சொன்ன படம் தான் இது. இந்த படத்தோட பேரு விர்ஜின் டெரிட்டரி. 2007 வெளிவந்த படம். இந்த படம் முழுக்க நிறைய காட்சிகள்ல பெண்கள் ஆடை இல்லாம இருப்பாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ கூட அந்த மோனுசம் பண்ணுவாங்க. இது போக நிறைய நெருக்கமான காட்சிகள்லாம் உண்டு. அதனால 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க. இந்த மூவி எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டியோட மறக்காதீங்க. படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் ஒரு கன்னியாஸ்திரி ஹாஸ்டல்ல தோட்டக்காரனா வேலை செஞ்சுட்டு இருக்கான். தன்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு மத்தியான சமயத்துல ஓய்வா அவன் ரூம்ல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்க, அந்த சமயத்துல ஒரு கன்னியாஸ்திரி அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றா. அவளை பார்த்ததும் சட்டுன்னு இவன் பாட்டு பாடுறதை நிறுத்துறான். ஆனா அதுக்குள்ள அவ அதை கேட்டுறா. ஆனா எதையும் காமிச்சுக்காத அந்த கன்னியாஸ்திரி அவன் பக்கத்துல வந்து அவன் கண்ணை கட்டுறா. என்ன ஏதுன்னு புரியாம ஹீரோ முழிச்சிட்டு நிக்க, அந்த கன்னியாஸ்திரியோ அவன் உதட்டோட உதடு வச்சு ஒரு ஆழமான முத்தத்தை கொடுத்துட்டு அடுத்த வினாடியே அங்கிருந்து ஓடி போயிடுறா. கண்கட்ட அவுத்த ஹீரோவும் யாரு தனக்கு முத்தம் வச்சது அப்படின்னு தெரியாம பாக்குறான். பட் அங்க யாருமே இல்ல. இந்த லாரன்ஸுக்கு கன்னியாஸ்திரிகள் கிட்ட மட்டும் தொடர்பு இல்ல, ஊருக்குள்ள ஏகப்பட்ட பெண்கள் கிட்ட தொடர்பு இருக்கு. அந்த மாதிரிதான் அந்த ஊரு ராஜாவோட பொண்டாட்டியே ஒரு தடவை கை வைக்க, அந்த சமயத்திலே இவனை ராஜா கையும் களவுமா பிடிச்சி துரத்த ஆரம்பிக்கிறான். ஆனா லாரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ராஜாவோட ஆர்மியில கொஞ்ச நாள் இருந்திருப்பான். அதனால அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இவனை எப்படி தேடுவாங்க அப்படிங்கறது இவனுக்கு கத்துப்படி ரொம்ப ஈஸியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நைட்டு ஃபுல்லா தனியா நடந்தே பக்கத்து ஊருக்கு வர்றான். அங்க வந்து அவன் ஃப்ரெண்டை பார்க்கவும், அந்த ஃப்ரெண்டு காரணம் இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ராஜாவோட ஆட்கள் உன்னை கொல்லாம விட மாட்டாங்க, அதனால முதல் வேலையா இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு குதிரையை கொடுத்து உதவுறான். 2 நாள் சோறு தண்ணி இல்லாம பயணம் பண்ண லாரன்ஸ் ஒரு கிராமத்தை வந்து அடையிறான். அந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா ஒரு ஆளு வயசான ஒருத்தரை படுக்க வச்சு வண்டியில இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த வயசானவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு லாரன்ஸ் விசாரிக்கிறான். ஆக்சுவலா அந்த காலகட்டத்துல அந்த நாட்டுல இந்த பிளாக்னு சொல்லுவாங்க இல்லையா, தொத்து நோய், அந்த தொத்து நோய் வந்து ஏகப்பட்ட மக்கள் செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் இந்த பெரியவரும் பிளாக் நோயால பாதிக்கப்பட்டு செத்துருக்காரு. லாரன்ஸோட முகத்துல இருக்கிற பதட்டத்தை பார்த்து அந்த வண்டி இழுத்துட்டு போனவன் இவன் யாருக்கோ பயந்து ஓடி வந்திருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டான். நீ சுதந்திரமா இந்த கிராமத்துக்குள்ள சுத்தி திரிய முடியாது, நீ பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த பக்கமா கொஞ்சம் தூரம் போனேன்னா கன்னியாஸ்திரிகள் ஹாஸ்டல் ஒன்று வரும், அங்க தோட்டக்காரன் வேலை காலியா இருக்கு. இந்த பெரியவர் அந்த கன்னியாஸ்திரிகள் இருக்கிற ஹாஸ்டல்ல தான் தோட்டக்காரனா இருந்தாரு. இப்ப அவர் இறந்து போயிட்டதால அவங்களுக்கு வேற ஒரு தோட்டக்காரன் தேவைப்படுறான். அங்க போனேன்னா உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும், உன்னை துரத்திட்டு வந்தவங்க கிட்ட இருந்தும் தப்பிச்ச மாதிரி இருக்கும், வேலைக்கு உனக்கு சோறு கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் பார்த்துக்கோ, நீ உனக்கு அங்க வேலை கிடைக்கணும்னா நீ காது கேட்க முடியாத வாய் பேச முடியாதவனா நடிக்கணும், ஏன்னா அங்க இருக்கிறதெல்லாம் ரொம்ப அழகான கன்னியாஸ்திரிகள் பாரு அப்படின்னு அவன் சொல்லவும், அழகான கன்னியாஸ்திரிகள் அப்படின்னு கேட்டதுமே அவன் வாழைக்கா விரைச்சுக்குது. அடுத்த வினாடி யோசிக்காம அந்த கன்னியாஸ்திரிகள் மடத்துக்கு நம்ம ஹீரோ கிளம்புறான். அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் பக்கத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு ஒருத்தன் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க, ஒரு சின்ன பையன் ஓடி வந்து அங்கிள் அங்கிள் என்னாச்சுன்னு தெரியல, சர்ச்சு ஃபாதர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அந்த பெயிண்டர் இறங்கி ஓடி வர்றான். அவன் பேரு ஜேசன். அவன் வேற ஒரு ஊரை சேர்ந்தவன். அந்த ஊர்ல ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கிறதால இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டான். இந்த சர்ச்சுக்கு பெயிண்ட் அடிக்கிற வருமானத்துல அந்த கடனை அடைக்கலாம் அப்படின்னு தான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்ப ஃபாதரும் செத்து போக இனி அவனுக்கு யாரு காசு கொடுப்பா? அதனால அவன் என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, பேசாம நம்மளே ஃபாதர் ஆயிர வேண்டியதானே அப்படின்னு ஃபாதரோட ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுக்கிறான். அங்க இருக்கிற காசு பணத்தை எல்லாத்தையும் ஆட்டையும் போட்டு வச்சுக்கிறான். அடுத்த சீன்ல அழகான நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ தான் இந்த நாட்டோட இளவரசி. அவ பேரு பெனலோப். சமீபத்துல தான் அவங்க அப்பா அம்மா இந்த தொத்து நோயால இறந்திருப்பாங்க. அதனால இவ அனாதை ஆயிட்டா. அப்போ அங்க அந்த நாட்டோட ராஜா வர்றான். யாரு? ஆரம்பத்துல நம்ம ஹீரோவை கொல்றக்கு துரத்துனானே ஒருத்தன், அவன்தான். அந்த ராஜா பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசமானவன். பெனலோப்ப கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கான். இப்போ வந்தவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணி ராணியாக்குறேன். உங்கள் அப்பா வேற என்கிட்ட ஏகப்பட்ட கடன் வாங்கியிருந்தாரு, பணத்தை திருப்பி கேட்கும்போது என் பொண்ணை கட்டிக்கங்கன்னு சொன்னார் அப்படின்னு வாய் கூசாமல் போய் பேசுகிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இளவரசியும், எங்கள் அப்பா தான் எனக்கு ஏற்கனவே ரஷ்யாவில் மாப்பிள்ளை பார்த்துருக்காரு, அவர் எப்போ வேணாலும் இந்த நாட்டுக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ராஜா கடுப்பாகிறான். நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்க மறுத்தீனா உன்னை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உயிருக்கு
பெயருக்கு பயந்த இளவரசியும் ராஜாவை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிக்கிறா. அதே சமயத்துல இங்க லாரன்ஸ் போற வழியில அந்த ராஜாவோட படையாட்கள் இவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் ஒரு இடத்துல குதிச்சுட்டு குதிரையை மட்டும் இன்னொரு பக்கமா ஓட விட்டுறான். பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மரத்துல ஏறி அந்த மரத்துல ஒளிஞ்சுக்கிறான். படை வீரர்களும் இவனை தேடிட்டு போக திடுதுப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்தோட கிளை உடைஞ்சு ஹீரோ அங்கிருந்து பொத்துன்னு கீழே விழுகிறான். எத்தனை நேரமா அவன் அப்படி அங்கேயே கிடக்கிறான்னு தெரியாது. லேசா அவனுக்கு நினைவு வர அவனை சுத்தியும் 4-5 கன்னியாஸ்திரிகள் நின்றுட்டு இருக்காங்க. நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ உஷாராயிட்டான். ஏன்னா செவிடு ஊமையா இருந்தாதான் இந்த ஹாஸ்டல்ல வேலை செய்ய முடியும் அப்படின்ட்டு அவங்க கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லாம கண்ணை முடிக்கிறான். கன்னியாஸ்திரிகளெல்லாம் அவனை அந்த மடத்துக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. ரொம்ப நாளா ஆண்களவே பார்க்காத அந்த கன்னியாஸ்திரிகள் இளம் வயசு பையனை, அதுவும் ஹேண்ட்ஸமா இருக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே அவன் மேல அவங்க மனசை பறி கொடுத்துட்றாளுங்க. ஒருத்தி அவன் நெஞ்ச நீவரா, இன்னொருத்தி அவன் உதட்டுல முத்தம் கொடுக்குறா, இன்னொருத்தி வாழைக்காய் சாப்பிடலாம் அப்படின்னு குனிஞ்ச சமயத்துல அந்த கன்னியாஸ்திரிகளோட தலைவி அங்க வந்துடுறாங்க. அது ஒரு வயசான கட்டை. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கவும், சிஸ்டர் வழியில இந்த பையன் கீழே விழுந்து கிடந்தான். எங்களுக்கு என்னவோ இவன் வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாதவன் நினைக்கிறோம். ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லவும் அந்த தலைவியும் அவங்ககிட்ட உன்னால பேச முடியாதா, காது கேட்காதான்னு சைகையில கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் முடியாது அப்படின்னு தலையாட்டுறான். கடவுளா பார்த்து தான் இவனை நம்ம கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இவன் குளிச்சு எத்தனை நாளாச்சோ நல்லா குளிக்க வச்சு அவனை சாப்பிட கூப்பிட்டு வாங்கன்னு அந்த ஹெட் சிஸ்டர் சொல்லிட்டு போக, அடுத்த காட்சியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சூடான ஒரு பாத்டப்குள்ள ஜம்முன்னு ஒரு குளியல் போடுறான். நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்க இந்த 2 பொண்ணுகளும் அவனை பார்த்து தாங்கிக்க முடியாம அவங்க துணிகளெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவன் முன்னாடி போய் உரிச்ச பழமா நிக்க, அப்புறம் என்ன 3 பேரும் சேர்ந்து அமுக்கு டுமுக்கு தான். இப்போ அடுத்த காட்சியில நம்ம இளவரசி பெனலோப்பை காமிக்கிறாங்க. அவ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கா. ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அரண்மனைக்கு வந்தா அந்த ராஜா அனுமதிக்க மாட்டான். அதனால தான் இப்படி திருட்டுத்தனமா அவ தோழிகளை பார்க்க வந்திருக்கா. கவலைப்படாதீங்க இளவரசி, கூடிய விரைவில் அந்த இளவரசர் உங்களை தேடி வந்துருவாரு. நாங்க ஊருக்குள்ள போய் அவரை பத்தின தகவல் திரட்டிட்டு வரோம் அப்படின்னு அந்த பொண்ணுகள்லாம் சொல்றாங்க. அந்த பொண்ணுகளுக்கு 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அந்த சமயத்துல அந்த ராஜா அங்க வந்து யாரும் இளவரசி கிட்ட பேசக்கூடாது, எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு எல்லாத்தையும் துரத்தி விட, இதையெல்லாம் மேல இருந்து அந்த ஃபாதர் பார்த்துட்டு இருக்காரு. எந்த ஃபாதரு? அந்த திருட்டு பையன் ஜஸ்டின். இதோ பாரு ராஜா, இது உன்னோட அரண்மனை கிடையாது, இங்க வந்து கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத, முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம ராஜாவும் கிளம்புறான். போகும்போது உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு ஃபாதரை பார்த்து மிரட்டிட்டு போறான். இவங்க கதையெல்லாம் கேட்ட ஜஸ்டின் ஃபாதரும், இளவரசி இந்த ஊர்ல இருக்கிறது பாதுகாப்பு இல்லை, அந்த ராஜா கண்டிப்பா இவளை விடமாட்டான், 2வது இந்த ஊர்ல தொற்று நோய் ரொம்ப மோசமா பரவிட்டு வருது, உங்க இளவரசி பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் தெரியும், நானே அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் இளவரசியை கூப்பிட்டுட்டு கிளம்புறான். இளவரசியோட தோழிக அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த இளவரசனை தேடி போறாங்க. மறுநாள் அந்த கன்னியாஸ்திரிகள் மடத்துக்கு ஃபாதர் இளவரசியோட வந்து இறங்க அந்த தலைவி தான் இளவரசியை வரவேற்கிறாங்க. நடந்தது எல்லாம் கேட்ட அந்த தலைவியும், கவலைப்படாதீங்க ஃபாதர், இளவரசியை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாஸ்திரிகள் போட ட்ரெஸ்ஸை தூக்கி கொடுக்குறாங்க. நீ இந்த கன்னியாஸ்திரி வேஷத்துல இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உன்னை யாரும் இங்க தேடி வர மாட்டாங்க, அப்படியே வந்தாலும் கன்னியாஸ்திரிங்கனால உன்னை கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இளவரசியும் குறுக்கே மறுக்குமா நடந்துட்டு இருக்க லாரன்ஸை பார்க்கறா. யார் இந்த பையன், நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு கன்னியாஸ்திரிகளை பார்த்து கேட்க, அவனா, அவன் பேரு லாரன்ஸு, ரொம்ப நல்லவன், ஆனா பாவம் அவனுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது, சொல்ல போனா அவன் ஒரு ஏஞ்சல், கடவுளா பார்த்து எங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் அவனை பார்த்து இளவரசியும் பரிதாபப்படுறாங்க. அடுத்த காட்சியில இந்த ரொம்ப நல்லவன் என்ன பண்றான்னு பாருங்க. தோட்டத்தில் ஒரு கன்னியாஸ்திரி தனியாக வர, இங்கே வா அப்படின்னு அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு புதருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கும்மாங்குத்து குத்துறான். இப்போ அடுத்த காட்சியில் ஹீரோயின் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ரஷ்யா நாட்டு இளவரசன் அந்த அரண்மனைக்கு வரான். ஹீரோயின் தான் இப்போ இந்த மடத்தில் இருக்காளே, அவன் அங்கே இருக்கான்னு நினச்சிட்டு இளவரசனும் அங்கே வர, அங்கே ராஜாவை பார்க்குறான். ஆரம்பத்தில் அவன் தான் இளவரசியோட அப்பான்னு நினச்சிட்டு, உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி, உங்களுக்கும் இளவரசிக்கும் நான் ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஆனால் ராஜாவோ கடுப்பாகி, நீயும் உன் பரிசு பொருளும் தூக்கி உன் பின்னாடி சொருகிக்க, எனக்கும் இளவரசிக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இளவரசனுக்கு இவன் அப்பா இல்லை அப்படின்னு தெரியுது. ராஜா சொல்றதுல இளவரசனுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு முன்னாடி இளவரசியை இங்கே வர சொல்லுங்க, அவ என்ன உண்மைங்கிறத சொல்லட்டும், நான் அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படிங்கிறான். ஆனா ராஜாவோ, நீ வந்திருக்கிறது என்னோட நாடு, இப்போ நினைச்சாலும் நான் உன்னை வெட்டி வீசிட முடியும், அதுக்கு முன்னாடி இங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்னு அவனை அரண்மனை விட்டு துரத்தி விடுறான். அப்படி இளவரசன் கிளம்பி போற சமயத்துல அப்பா அங்க வந்த ஒரு
பெரியவர், இளவரசரே, நீங்க கல்யாணம் பண்ண வேண்டிய இளவரசி வேற ஒரு இடத்துல இருக்காங்க, நீங்க தான் அவங்கள காப்பாற்றணும், அவங்க எங்க இருக்கிறாங்கங்கிறது இந்த வரைபடத்தில் இருக்கு அப்படின்னு அந்த பேப்பரை கொடுக்குறாரு. அதே சமயத்துல இந்த காட்சியில இளவரசியோட தோழிகளை காமிக்கிறாங்க. அந்த 2 பொண்ணுகளும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ரஷ்ய நாட்டு இளவரசன் இங்க வந்தது தெரியாம அந்த இளவரசனை பத்தின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த சமயத்துல தான் அந்த கிராமத்தை சேர்ந்த 2 அழகான பெண்கள் அந்த பசங்க 2 பேர்த்தையும் விசில் அடிச்சு கூப்பிடுறாளுங்க. யார? தோழிகளோட பாய் ஃப்ரெண்ட்ஸ. இவனுங்களும் அவளுகளை பார்த்தோன்னே அறுப்புக்கு போற ஆடு மாதிரி பின்னாடியே போயிடுறானுங்க. அந்த 2 பொண்ணுகளும் இவனுங்களை ஒரு மாட்டு தொழுவத்துக்கு கூட்டிட்டு வந்து பால் கறக்க விட்டுறாளுங்க. ஏன்னா அவளுக்கு பால் கறக்க தெரியாதாமா. நாங்க கூட வேற எங்கேயோ இருந்து தான் பால் கறக்கணும்னு நினைச்சோம், ஆனா மாட்டுல இருந்தா பால் கறக்கணும் அப்படின்ட்டு நொந்துகிட்டே இவனுங்களும் மாட்டுல இருந்து பால் கறக்க அந்த பொண்ணுகளும் குனிஞ்சு நிமிர்ந்து இவனுக்கு சீன் காமிச்சிட்டு இருக்காளுங்க. மாட்டோட காம்பல் இருந்து அந்த பொண்ணுக முகத்துல எல்லாம் பாலை பீச்சி அடிக்க இப்படி இந்த 4 பேரும் கசமுசால ஈடுபடுறாங்க. இந்த பசங்களை தேடிட்டு வந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாட்டு கொட்டாய்க்கு வர இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. ஓ, உங்களுக்கு நாங்க இருக்கும்போது வேற ஃபிகர் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கிற விதமா வண்டிக்கு பின்னாடி நடக்க விட்டுறாளுங்க. ஒரு நிமிஷம் சம்பளத்துக்கு இப்படி நடக்க விட்டுட்டாளுங்களே அப்படின்னு வண்டிக்கு பின்னாடியே வரானுங்க. இங்க வாழ்வாங்கு வாழ்ந்துட்டு இருக்க லாரன்ஸை காமிக்கிறாங்க. தினம் தினம் அவனை பார்க்கறதுக்கு செட்டு செட்டா கன்னியாஸ்திரிகள் வந்துட்டே இருக்காங்க. அவனை பார்த்துட்டு மட்டும் போனா பரவாயில்ல, மேய்ஞ்சிட்டும் போயிடுறாளுங்க. நம்ம ஹீரோ வாழ்றான் போங்க. சார், இப்பெல்லாம் அவரே குளிச்சுக்கிறது கிடையாது, அவரை குளிச்சு விடுறதே கன்னியாஸ்திரிகள் தான். அதுவும் பாருங்க, இன்னைக்கு 2 பொண்ணுங்க அரைகுறையா தான் துணி போட்டிருக்காளுங்க. அவளுக்கு தான் நம்ம ஹீரோவுக்கு இன்னைக்கு மஜாவா குளிக்க வைக்கிறாளுங்க. இதை எல்லாத்தையும் நம்ம இளவரசி கவனிச்சுட்டு தான் இருக்கா. அவளுக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன்னா எல்லா கன்னியாஸ்திரிகளும் நம்ம ஹீரோவை தேனி மொய்க்கிற மாதிரி மொய்க்கிறாளுங்க. ஏன்னா நம்ம இளவரசி எப்ப லாரன்ஸை பார்த்தாலோ பார்த்தா பிறந்து அவ மனசுக்குள்ளேயும் காதல் அரும்பு விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோவை டின்னருக்கு கூட்டிட்டு வராங்க. தலைவி தான் அவனை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லார்த்தையும் துரத்தி விட்ட தலைவி, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பார்த்துக்க, எந்த தப்பு தண்டாவும் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற வாழைக்கால பஜ்ஜி போட்டுறா. இந்த காட்சியில ஹீரோயினோட தொழில்களை காமிக்கிறாங்க. காடு மலையெல்லாம் சுத்தி திரியிறாங்க. ஆனா அந்த ரஷ்ய நாட்டு இளவரசனை பத்தின தகவலே இல்லை. எப்படி கிடைக்கும்? அவன் வர்றது தெக்கேனா, இவங்க தேடுறது மேக்க. அன்னைக்கு நைட்டாக இங்க தங்கி இருந்துட்டு காலையில பயணத்தை தொடரலாம் அப்படின்னு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த ஜஸ்டின் ஃபாதர் என்ன சொல்றான்னா, இதுக்கு மேல உங்க கூட சேர்ந்து என்னால தேட முடியாது, நீங்க தனியா போய் தேடுங்க, நான் இந்த ஷார்ட்கட்ல போய் இளவரசி கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டின் கிளம்பி போறான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாரன்ஸுக்கு தோட்டத்தில் கடுமையான வேலை. அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியான நேரமாக வந்து அவன் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறான். அந்த சமயத்தில் அவனுக்கு பிடிச்ச பாட்டை முணுமுணுக்கிறான். அப்போ அங்கே ஒரு கன்னியாஸ்திரி இவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றா. இவன் பாட்டு முணுமுணுத்துட்டு இருக்கிறத கேட்டுடுறா. இவன் தான் காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாதவனாச்சே, இவனால் எப்படி பாட முடியுது? இவன் ஒரு ஃப்ராடு பையன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்றா. ஆனால் எதையும் காமிச்சிக்காம அவன் பக்கத்தில் வந்த அந்த கன்னியாஸ்திரி ஒரு துணி எடுத்து அவன் கண்ணை இறுக்கமாக கட்டுறா. அதுக்கப்புறம் அவளோட முகத்துக்கு போட்டிருக்கிற திரைய விளக்குனா அது வேற யாரும் இல்லை, நம்ம இளவரசி தான். லாரன்ஸை கட்டி பிடிச்சி அவன் உதட்டுல பச்சுன்னு ஒரு ஆழமான முத்தத்தை வைக்கிறா. அவளோட முத்தம், அவளோட சுவாசம், இது எல்லாம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்படியே மெய் மறந்து கண்ணை மூடி நிற்கிறான். கண்ணு முழிச்சு பார்த்தா அங்கே யாரும் இல்லை. தன்னை முத்தம் வச்சது யாரு அப்படின்னு தேடி பார்க்குறான். ஆனால் அவன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்லை. கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அந்த முத்தம் வச்ச கன்னியாஸ்திரிய முகம் தெரியாம நம்ம ஹீரோ காதலிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த சீன்ல காடு மலையெல்லாம் அந்த இளவரசரை தேடி சுத்திட்டு இருந்த இளவரசியோட தோழிகளை காமிக்கிறாங்க. அவன் இந்த நாட்டுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற தகவல் இப்ப அவங்களுக்கு கிடைக்க இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஊர் திரும்பிட்டு இருக்காங்க. வர்ற வழியில இளவரசியோட தோழியான சிமோனாக்கு ரொம்ப மூடா இருக்கு. அதனால அவ பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஒரு மரத்தோரத்துல போய் ஒதுங்குறா. இவ போய் அவன் தம்பிய கை வைக்க அடுத்த வினாடியே அவன் எச்ச துப்பிடுறான். நினைச்சது கிடைக்கலையே அப்படின்னு சிமோனா ஏமாற்றமாகறா. இந்த இளவரசன் நாட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படிங்கிற தகவல் அந்த கன்னியாஸ்திரி மடத்துக்கும் வந்து சேருது. இதனால இளவரசி அரண்மனைக்கு திரும்புறதா முடிவு பண்றா. நான் போய் அவரை பார்க்கறதா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ஆப்பு சொருகிட்டு போறா இளவரசி. அதாவது தலைவி கிட்ட நம்ம ஹீரோக்கு நல்லா காது கேட்கும், வாய் பேச முடியும் அப்படிங்கிற தகவலை போட்டுட்டு போயிடுறா. இதை கேட்டு தலைவி பயங்கரமா கோவப்படுறா. அவ கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மற்ற
பொண்ணுகளை எல்லாம் வாழைக்காவை வச்சு முன்னாடி குத்திருப்பான், ஆனா தலைவியை மட்டும் பின்னாடி குத்திருப்பான். கேட்டதுக்கு வயசானவங்களுக்கு முன்னாடி எல்லாம் லூஸ் ஆயிருக்கும், பின்னாடி தான் குத்தணும் அப்படின்னு இருப்பான். அப்படி பின் குத்து வாங்கின தலைவி 4 நாளா தண்டவாளத்துல நடக்கிற மாதிரி நடந்திருப்பா. வரண்டா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு வர்றா. பார்த்தா நம்மால் நல்லா தின்னு போட்டு மல்லாக்கா படுத்து கொரட்டை விட்டுட்டு இருக்கிறான். கொரட்டையாடா விடுற குரங்கு அப்படின்னு அவன் காது பக்கத்துல வந்து பேனு கத்தவும், நல்லா மெய் மருந்து தூங்கிட்டு இருக்கான். காதுல வந்து பேனு கத்தனா எப்படி இருக்கும்? நம்ம ஹீரோ பயந்து அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சு உட்கார்றான். ஃப்ராடு நாயே, எங்களை எல்லாம் ஏமாத்திட்டீல அப்படின்னு தலைவி அவனை வெளியே துரத்தி விட்டுறா. ரொம்ப சோகமா ஹீரோவும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கான். இந்த கிழவி கிட்ட நம்மளை பத்தி யாரு போட்டு விட்டுருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல அந்த இளவரசி இவனை கிராஸ் பண்ணி போறா. இவனுக்கு அந்த இளவரசியா ஏற்கனவே தெரியும், ஏன்னா அந்த நாட்டை சேர்ந்தவன் தானே இவன். ஓடி வந்து இளவரசி இளவரசி என்ன உங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க ப்ளீஸ், எனக்கு இங்க இருந்த வேலையும் போச்சு, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கெஞ்சவும், உனக்கு வேலையை போக வச்சதே நான் தாண்டா அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்ட இளவரசியும் ஓகேப்பா வண்டியில் ஏறிக்கோ அப்படின்னு அவனுக்கு உதவி செய்யறா. இவனை தன் கூட கூட்டிட்டு போகணும்னு தான் இளவரசி இப்படி ஒரு வேலையா பார்த்திருப்பா. ஏன்னா இளவரசி தான் இப்ப இவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலே. அந்த சமயத்துல அந்த ரஷ்யா நாட்டு இளவரசனோட படையும் இந்த நாட்டு ராஜாவோட படையும் நேருக்கு நேரு சந்திச்சுக்கிறாங்க. 2 படைகளும் மூர்க்கத்தனமா மோதிக்க அவங்க தாக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக இளவரசன் வேற ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடுறான். அப்படி ஒரு நதிக்கரை ஓரமா வந்த இளவரசன் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு குமிறான். அந்த சமயத்துல இளவரசியோட இன்னொரு தோழியான அலிசா அந்த ஆத்துல குளிச்சிட்டு இருக்கா. பிறந்த மேனியா குளிச்சிட்டு இருக்க அந்த அலிசாவை பார்த்த உடனேயே இந்த இளவரசன் அவன் மேல காதல்ல விழுந்துடுறான். ஆமா நீ யாரு அப்படின்னு கேட்கவும், அவளும் சும்மா விளையாட்டா என்னை கல்யாணம் கட்டிக்க போற இளவரசனுக்காக காத்துட்டு இருக்க இளவரசி, என் பேரு பெனலப் அப்படிங்கிறா. நான் தான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறதுக்காக நாடு விட்டு நாடு வந்த இளவரசன் அப்படின்னு சொல்லவும் 2 பேர்த்துக்கும் காதல் ஊத்தெடுக்குது. அந்த ஆத்தங்கரையிலேயே 2 பேரும் மஜாவா இருக்காங்க. ஏன்னா இளவரசனுக்கு உண்மை தெரிய வாய்ப்பில்லை, அவன் இதுக்கு முன்னாடி பெனலப்பை பார்த்ததில்ல, அதனால இவளைத்தான் இளவரசின்னு நம்பிக்கிறான். அதே சமயத்தில் இங்கே இளவரசியை அவள் அரண்மனையில் விட்டுட்டு நம்ம ஹீரோ லாரன்ஸு சரி நான் நாட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு கிளம்பி போக, எங்கே போகிற, என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த அரண்மனையிலேயே இருந்து எனக்கு தேவையான வேலைகள் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி இளவரசி அவனை அவ கூடவே தங்க வச்சிட்றா. அன்னைக்கு டின்னர்ல சந்திச்சுக்கிட்ட 2 பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா நீ எப்ப கல்யாணம் பண்ண போற அப்படின்னு இளவரசி லாரன்ஸ் கிட்ட கேட்கவும், ஒரு பொண்ணு எனக்கு முத்தம் கொடுத்தா அந்த பொண்ணைத்தான் நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா முத்தம் வைக்கிறத வச்சு நீ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவியா அப்படின்னு இளவரசி கேட்குறா. கண்டிப்பா என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், எங்க என்னை வந்து முத்தம் வை அப்படின்னு இளவரசி அவனுக்கு ஃப்ரீயா ஒரு முத்தத்தை ஆஃபர் பண்றா. ஃப்ரீயா கிடைக்கிற முத்தத்தை விடுவானே அப்படின்னு ஹீரோவும் அவளுக்கு முத்தம் கொடுக்க வர்ற சமயத்துல சரியான நேரத்துல வந்த ராஜா அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுடுறான். டேய் நீயாடா, அவனை விடாதீங்கடா, துரத்தி பிடிச்சி அவனை கொல்லுங்கடா அப்படின்னு அவன் படை வீரர்களுக்கு ஆர்டர் போட, அங்கிருந்து பாஞ்சு ஓடுன ஹீரோவை கோழி அமுக்கிற மாதிரி அமுத்தி தூக்கிட்டு வந்துடுறானுங்க. அவனை போட்டு ராஜா சாத்துன்னு சாத்துறான். விட்டா கொன்னுருவான் அப்படின்னு பயந்த இளவரசியும், ராஜா முதல்ல அவனை அடிக்கிறத நிறுத்துங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவனை உயிரோட விடுங்க அப்படின்னு சொல்லவும், இளவரசி சொல்லிட்டாலே அப்படிங்கறதுக்காக லாரன்ஸை கொல்லாம அந்த ராஜா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறான். மறுநாள் பார்த்தீங்கன்னா இளவரசி ராஜா கிட்ட ஒரு கண்டிஷன் வைக்கிறா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னா அந்த லாரன்ஸை நீங்கள் ஜெயிலிருந்து விடுவிக்கணும், இல்லைன்னா நான் இந்த கிணத்துல குதிச்சு செத்துருவேன் அப்படின்னு மிரட்ட, வேற வழி இல்லாத ராஜாவும் சரி அவனை நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் என்ன சதி திட்டம் தீட்டான்னு பார்த்தீங்கன்னா, அவன் படை வீரர்கள்கிட்ட அவனை ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போய் கொன்னுருங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். அந்த 2 படை வீரர்களும் சொன்னபடியே லாரன்ஸை விடுவிச்சு ஊர் எல்லா வரைக்கும் கூட்டிட்டு வரானுங்க. ஆனால் இவனுக்கு 2 பேரும் சரியான சப்பையனுங்க. அதனால லாரன்ஸ் அவங்கள அடிச்சு மல்லாத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். அடுத்த காட்சியில சர்ச்சுக்கு வந்த இளவரசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கிறா. ஆனா அந்த ஃபாதரோ, என்னால கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது, வேணா உங்க கல்யாணம் நடக்கிறத கொஞ்சம் தாமதிக்க முடியும், ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே அப்படின்னு இழுக்க, இந்தாங்க எங்கிட்ட இருக்கிற மொத்த காசையும் வச்சுக்கோங்க அப்படின்னு அவகிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் ஃபாதர் கிட்ட கொடுக்குறா. அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச லாரன்ஸ் எதிரில் அந்த ரஷ்ய நாட்டு இளவரசனை சந்திக்கிறான். 2 பேரும் நண்பர்களாயிடுறாங்க. உடனே 2 பேரும் அரண்மனையை நோக்கி வராங்க. உங்க 2 பேர்த்தையும் நான் தீர்த்து கட்டுறேன்டா அப்படின்னு ராஜா அவன் கத்தி எடுத்துட்டு முன்னாடி வர்றான். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ராஜாவை அடிச்சு மல்லாத்தி தூக்கி கிணத்துல வீசி கொண்டு போடுறானுங்க. அப்பதான் நம்ம இளவரசியும், இளவரசே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு ஓடி வந்து
அவன் முன்னாடி அவ முகத்திரைய விளக்க, என்னது இளவரசியா? இல்லையே, நீ இளவரசி இல்லையே, நான் ஏற்கனவே இளவரசியை சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்க்க, அங்க கும்முன்னு மப்பும் மந்தாரமா இளவரசியோட தோழி அந்த அலிசா நின்னுட்டு இருக்கா. இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் இந்த கிறுக்க அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். அந்த சமயத்துல சிமோனா வேகமா உள்ள ஓடி வர்றா. இளவரசி இளவரசி, அந்த லாரன்ஸ் ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் வேகமா ஓடி வந்த இளவரசி லாரன்ஸை நிறுத்துறா. இன்னுமா புரியல, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு இளவரசி சொல்லவும், ஆனா லாரன்ஸோ, என்னை மன்னிச்சிருங்க இளவரசி, உங்க காதலை என்னால் ஏற்றுக்க முடியாது, அந்த முகம் தெரியாத என்னோட காதலியை தேடி போறேன், விதி நினைச்சா எங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்ட்டு அவன் கிளம்ப போக, நீ உன் காதலி கூட ஒன்று சேரணும்னு தான் விதியும் நினைக்குது அப்படின்னு சொன்ன இளவரசி, போறக்கு முன்னாடி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றா. இவனும் வந்து அவளுக்கு முத்தம் கொடுக்க, அதே முத்தம் அதே சுவாசம், இளவரசி எனக்கு முத்தம் கொடுத்தது நீதானா அப்படின்னு ஹாப்பியா கேட்குறான். உனக்கு முத்தம் கொடுத்த அந்த கன்னியாஸ்திரி சாட்சாத் நான் தான் அப்படின்னு இளவரசி சொல்லவும் 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது.